கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். தம்முடைய கிருபை, தயவு, மகிமை ஆகியவற்றை உங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். ஆண்டவர் இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். The glory of the Lord shall appear unto you. The glory of the Lord shall shine upon you and it will shine for you. It will appear for you. உங்களுக்காக தேவனுடைய மகிமை தோன்றும். மோசே சொல்கிறார், ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்க, அவருடைய மகிமை உங்களுக்காக தோன்றும். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காய் சொல்லியிருக்கிற காரியங்கள், அதை எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்ம செய்யும் பொழுது உங்களுக்காக தேவனுடைய மகிமை தோன்றும். மகிமை என்பது மனிதர்களால் உண்டானது கிடையாது. மகிமை என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. அது தேவனுடைய தன்மை. தேவன் மனிதனுக்காய் செய்கிற காரியங்களாக இருக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், படிப்பில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மனிதர்கள் செய்ய முடியாத காரியம்னு ஒரு சில காரியங்கள் இருக்கும். மனிதர்களால் கிடைக்காத ஒரு சில தயவு இருக்கும், ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருக்கும். மனிதர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகள்னு நிறையா இருக்கும். அந்த மாதிரி நிலைகளில், சூழ்நிலையில் நீங்களும் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர் சொன்னதை செய்யும் பொழுது அவருடைய மகிமை உங்களுக்காக தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை, ஒரு சேலஞ்சிங் டாஸ்க், சேலஞ்சிங் வேலை உங்களுக்கு முன்பதாக இருந்தாலுமே தேவன் தம்முடைய மகிமையை தோன்ற பண்ணுகிறார். அப்படின்னா தேவனுடைய உதவி, தேவனுடைய தயவு, தேவனுடைய இடைப்படுதல், தேவனுடைய தொடுதல் எல்லாமே உங்களுக்காக தோன்றும். அது எந்த வடிவத்தில் வேணாலும் தோன்றலாம். அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக தோன்றும். உங்களால் முடியாத, மனிதர்களால் முடியாத தேவன் உங்களுக்காக செய்வார். அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் அவர் கொடார். ஆகவே தேவனே இறங்கி வந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு முன்பதாக சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக தோன்றும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொன்ன கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொண்டே இருப்போம். நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். அவருடைய மகிமையை காண இன்றைக்கு ஒரு மகிமை நிறைந்த நாளாக இருக்கிறக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.